ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புதுசாக வரக்கூடிய கிளாண்ட் பார்மா அப்படிங்கிற ஐபிஓ பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் என்ன தயாரிக்கிறார்கள், அதை எங்கே உற்பத்தி செய்கிறார்கள், அதை எங்கே விற்பனை செய்கிறார்கள், இதனுடைய வருவாய் என்ன, செலவு என்ன, இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூவேஷன் என்ன, ஒர்த் டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானா, இதோட புக் வேல்யூ என்ன, பிஇ என்ன, பிபி என்ன, ஆர்ஓஇ என்ன அப்படிங்கிற பல ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த நிறுவனம் எவ்வளோ பங்குகள், புதிய வெளியீடுகள் இருக்குது, எவ்வளோ ப்ரொமோட்டர் விற்கிறாங்க, அதுக்கப்புறம் இதோட கிரே மார்க்கெட் வேல்யூவேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இது ஒரு பார்மா நிறுவனம். என்ன மாதிரியான மருந்துகள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஜெனரிக் இன்ஜெக்டபிள் அப்படிங்கிற வகை. அதாவது நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது நமக்கு ஒரு சின்ன பாட்டில் இருக்கும் பார்த்துருங்களா, அதில் அந்த ஹெட்டை தட்டி விட்டுட்டு அதில் மருந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வகையான மருந்துகளை B2B, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், இது நேரடியாக கன்சூமருக்கு இல்லாமல், கஸ்டமருக்கு இல்லாமல், நேரடியாக இன்னொரு பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்துக்கு மருந்துகளை உற்பத்தி செய்து விற்கக்கூடிய நிறுவனம். பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் B2C, அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படிங்கிறது உண்டு. உலக அளவில் 60 நாடுகளில் இந்த வகை நிறுவனத்துடைய தயாரிப்புகள் விற்பனை செய்துட்ருக்கு. அதில் குறிப்பாக 22 வகையான மருந்துகள் இவர்கள் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு 13 வகையான என்ன வகை மருந்துகள் அப்படிங்கிறத அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் பொறுக்கும் 4 ஃபார்முலேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃபேக்ட்ரிஸஸ் இருக்குது. அந்த 4ம் பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் தான் இருக்குது. 4மே ஹைதராபாத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இங்கே இருந்து உற்பத்தி செய்து பல நாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். இப்போ இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். இதோட தாயகம் எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் 11,44,62,622 பங்குகள் மொத்தமாக ஒரு ப்ரொமோட்டர் இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இல்லாமல் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4,02,00,000 பங்குகள் அப்படின்ட்டு. ஸோ ப்ரொமோட்டர் பக்கம் 74, பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய 26. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதிய வெளியீடுகள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகையும், இந்த 74 3 1 பங்கு தொகையை என்ன பண்ணுறாங்க, பங்குகளை ஷேரை ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அவர்கள் விட்டு வெளியேறார்கள். அதன் மூலம் பார்க்கும்போது ஆஃப்டர் ஐபிஓ 50% இதோட ஷேர் ஹோல்டிங் மாறும். இதில் நாம் பார்க்கலாம் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபோஷின் சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு சீன நிறுவனம், இதில் 71%, 74 இருக்காங்க. ரிமைனிங் சில கிளாண்ட் செலிசஸ் அண்ட் எம்பவர் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்லாம் பார்த்தோன்னா பப்ளிக்குள்ளே தான் வரும். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 94.47 இருக்குது. ரிமைனிங் சில எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய ஹோல்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இவங்க என்ன மாதிரியான மருந்துகள் தயாரிக்கிறாங்க, அதை எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னால் 60 நாடுகளில் இவர்களுடைய மருந்துகள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக அவங்க 13 கோட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி டயாபெட்டிக், நீரிழிவு நோய்க்கு சம்மந்தப்பட்ட மருந்துகள் இருக்குது. அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப், கனடா, ஆஸ்திரேலியாவில் கிடையாது, இந்தியாவில் அது மார்க்கெட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃபெக்டிவ் மருந்துகள், இது அனைத்து நாடுகளையும் மார்க்கெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆன்டி மலேரியாவை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதே மாதிரி யூரோப், கனடா, ஆஸ்திரேலியா கிடையாது, இந்தியாவிலும் கிடையாது, சில நாடுகளில் மற்றும் இந்த வகை மருந்துகள் அவர்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆன்டி நெப்போலாஸ்டிக், அதாவது உடம்பில் அபரிமிதமாக உருவாகக்கூடிய கட்டி, கேன்சர் இருக்கு இல்லையா, அந்த கேன்சருக்கு தேவையான அந்த மருந்துகளை அவர்கள் உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளட் ரிலேட்டட்ஸ், அப்புறம் கார்டியாக், இதய நோய் சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்டது பண்ணுறாங்க. அப்புறம் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட மருந்துகள் பண்ணுறாங்க. இதில் சில சில நாடுகளில் உண்டு, சில நாடுகள் இல்லாமலும். சில அதில் பார்த்தோன்னா மலிகுலஸ், அதோட மூலக்கூறுகள் பார்த்தோம் அப்படின்னாலும் வெவ்வேறு வகையாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸும் அவங்க உற்பத்தி செஞ்சு விற்கிறாங்க. அது இல்லாமல் நியூரலாஜிக்கல் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு சம்மந்தப்பட்ட அதற்கு தேவையான மருந்துகள் தயாரிக்கிறாங்க. அனைத்து வகையான மெலோசிஸும் பார்த்தோம் அப்படின்னாலும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் விற்பனைக்கு இருக்குது, இந்தியாவிலும் அதுக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்தாலமிக், இது கண் சம்மந்தப்பட்ட நோய், அதுக்கான மருந்துகள் இவங்க தயாரிக்கிறாங்க. அப்புறம் பெயின், நியூரோ, அதுக்கு சம்மந்தப்பட்ட மருந்துகளும் தயாரிக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக பார்க்க போது என்னென்னா அந்த ரெஸ்பிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் விட்டமின்ஸ், மினரல், நியூட்ரிஷன்ஸ், அப்புறம் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வகை மருந்துகளை தயாரித்து
60 நாடுகள் அவர்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க. இதன் மூலம் அவர்களுக்கு வருவாய் செலவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மள்கிட்ட 3 ஆண்டுகளுக்கான வருவாய் செலவுகள் இருக்குது. அவங்களுடைய வெளியீடு பார்த்தா 1500 ரூபாய் ஒரு பங்குக்கு, அதை நம்ம கொடுத்துருக்கோம். மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் 15 கோடியே 49 ஐபிஓக்கு முன்பு இருக்குது. ஸோ சந்தை மதிப்பு 23 கோடியே 235 கோடியாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹1. 2020க்கான வருவாயை பார்த்தோம் அப்படின்னாலும் 2018க்கான வருவாயை பார்த்தாலும் 1000 கோடி ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த 2 ஆண்டுகளில் ஒரு ஸ்திரமான நல்ல வளர்ச்சியாக இருக்குது. பட் அதே நேரத்தில் அதர் இன்கம் ஒரு மைல்டு ரெவென்யூ கொடுத்துட்ருக்கு. பட் இது ரொம்ப மோசமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, ஏன்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம் அப்படின்னு தயாரிப்பு செலவுகள், எம்ப்ளாயி காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்லாம் கழிச்சதுக்கப்புறம் இவருடைய வருவாய், அப்புறம் வரி செலவுகள் இதெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வருவாய் கடந்த 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் 2 மடங்கு வருவாய் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம புதுசாக சில டீட்டெயில்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட புக் வேல்யூ என்ன அப்படின்பாங்க. சந்தை மதிப்பு 1500 இருந்தாலும் புத்தக மதிப்பு 235. இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ROE, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். புக் வேல்யூ, ROE, PE, PB, DE இதெல்லாம் வேணால் உங்களுக்கு மறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வரேன், திருப்பியும் அடிக்கடி பார்த்து மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. 21.20 அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்ல ஒரு ரெவென்யூ இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இபிஎஸை பொறுத்த வரைக்கும் 50 அப்படின்னு இருக்குது, PE 30ன்னு இருக்குது. 14க்கு கீழே இருக்கிறது நல்லது. பட் 30 அப்படிங்கிறது அப்படின்னா இதில் ஒரு ப்ரைஸில் கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லது. PB அப்படிங்கிறது 6 மடங்கு இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து தற்போது அந்த பங்கு வெளியீடு வந்து 6 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. 2 அப்படிங்கிறது இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. 6 ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. DA, டெப்ட் டு ஈக்விட்டி, இந்த நிறுவனத்துக்கு பெருசாக கடன் கிடையாது. லைபிலிட்டியில் நிறைய காலங்கள் அமௌண்ட்ஸ் ஃபிகர்ஸ் இருக்கும். பட் அது எல்லாம் கடன்கள் கிடையாது. இந்த டி வீடியோட எக்ஸ்பிளைன் பண்ணி கடன் பார்த்தோன்னா 0.001% தான் இந்த நிறுவனத்துக்கு கடனாக இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த ஃபார்முலாவை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா எப்பயுமே மைண்டில் இருக்கிறது நல்லது. ஸோ மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபேக்கை பொறுத்த வரைக்கும் 15 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் 15,000 கோடியாகவும் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 3,630 கோடி. போரோயிங்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 4 கோடி. ஸோ 15 அப்படின்ட்டு இருக்குது. நம்ம அதவே ஒர்க் அவுட் பண்ணுறோம். இவர்களுக்கு நான் கரண்ட்டாக ஒரு 80 கோடியாக இருக்குது. கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு 359. ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ட்ரேட் பேயபிள்ஸ் ரிசீவபிள் எல்லா நிறுவனத்தையும் தொடர்ந்து இந்த ஃபிகர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாம் அதை லெஸ் பண்ணுறோம். இந்த பக்கத்து இருக்கக்கூடிய அவர்களை எளிதில் பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்களை கணக்கிட்டோம் அப்படின்னா 1,280 கோடி எளிதில் பணமாக மாற்ற முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 4,067 இருக்குது. டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸில் வகுத்தோன்னா ஒரு பங்குக்கு 263. ஸோ 82% ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஏர்னிங் பவர் என்னென்னு பார்க்கலாம். ஏர்னிங் பவர் சேம் வேல்யூ, எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதே வேல்யூ. என்ன ஃபிகர், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 504 ரூபாய் ஒரு பங்குக்கு ஒர்த் டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. இதுவும் 66% வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீண்டகால அடிப்படைக்கு முடியும் இன்ட்ரென்சிக் வேல்யூவேஷன் பார்க்கணும். ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் அந்த ஐபிஓவில் இருக்க டிமாண்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இப்போ எவ்வளோ ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க பார்க்கலாம். நவம்பர் 9 வெளியிடுறாங்க, 11 க்ளோஸ் ஆகுது. புக் பில்டிங்கில் தான் பண்ணுறாங்க. இஷ்யூ சைஸை பொறுத்த வரைக்கும் 4,31,96,962 ஷேர்ஸஸ் விற்கிறாங்க. மொத்தம் முதலிட திரட்டக்கூடிய தொகை 6,479 கோடி. புதிய வெளியீடுகளில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு 83,33,337 குவான்டிட்டி. பட் ஆஃபர் பார்சல், அதாவது ப்ரொமோட்டர் தங்கள்கிட்ட இருக்க பங்குகளை எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,48,63,635 பங்குகளை விற்று 5,229 கோடி ரூபாய் திரட்டி கொண்டு செல்கிறார்கள். ஃபேஸ் வேல்யூ ₹1. ஒரு பங்குக்கு அவர்கள் நிர்ணயித்த தொகை 1,490 to 1,500. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது 1,500 அப்படின்னு போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். மார்க்கெட் லாட்டு 10 ஷேர் நீங்கள் மினிமம் போடணும். பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்டட். ஸோ 9ஆம் தேதி ஓப்பன், 11 க்ளோஸு. உங்களுக்கு பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் 17 தெரியும்.
அப்படி ஆகலைன்னா உங்களுக்கு 18 ரீஃபண்ட் ஆகிடும். உங்கள் டிமேட்டில் வரதுக்கு 19 ஆகும். ஐபிஓ லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா நவம்பர் 20. ஸோ மினிமம் நீங்கள் ஒரு லாட், அதாவது 15,000க்கு உட்பட்டது ஒரு லாட்னு கணக்கிடுறாங்க. அதிகபட்சம் 13 லாட் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இப்போது 130 ஷேர் 1,95,000 ரூபா. இதில் கவனிக்கப்பட வேண்டியது விஷயம் என்னென்னா, இஷ்யூ சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, 6,479. அதே நேரத்தில் ப்ரைஸும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதோட வரவேற்பு நம்ம எப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலும் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வர்லாம் கிடையாது. ஸோ முதல் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 2.5 நாள் கூட வெயிட் பண்ணலாம். ஸோ மதியானம் அதன் வரவேற்பு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இந்த நிறுவனத்துக்கும் ஐபிஓட வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல டிமாண்ட் இருந்தால் பார்க்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம கிரே மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம், சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்துட்டுருக்கு. 60 to 70 இருக்கு. 1,400 ரூபா வைக்கக்கூடிய ஒரு பங்குக்கு 60 to 70 அப்படிங்கிற கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நல்லா தெரியுது, இது நாட் டு அட்வைஸ், ஒர்த் டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதாவது ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. இருந்தாலும் அந்த 3ஆவது நாள் மதியம் வரைக்கும் பார்க்கலாம், எவ்வளோ வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறதே நல்லது. ஸோ நம்மளுடைய முதலீடு, நம்ம பணம், நம்ம தான் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.